புவி வாழ்த்த வாழ்க. அன்னையின் அன்பு அழகுதான், ஆனால் என்னை சுமக்காத போதும் என் மொத்த உலகையுமே தன் தோள் மேல் சுமந்தவர்தான் என் அப்பா. என்ன ஒரு அழகான வரிகள் இல்ல. இத வாழ்க்கையில நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம். அதுலயும் அப்பா மகள் உறவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அழகானது, அற்புதமானது, ஆழமானது கூட. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா ஒரு அப்பா தன் மகளின் திருமணத்தன்னைக்கு அந்த பெண்ணோட கூந்தலை வெட்டி எடுத்திருக்காரு. இதை கேட்கும் போதே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல. ஆனா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அந்த நிலைமையில அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அததான் இன்றைய 63 நாயன்மார்கள் பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோழ நாட்டுல மயிலாடுதுறைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு வளம் நிறைந்த ஊர் தான் கஞ்சாரூர். அந்த ஊரில் வேளாளர் மரபில் பிறந்தவர் தான் மானக்கஞ்சாரர். இவரோட பரம்பரையே சோழ மன்னர்கள் கிட்ட சேனாதிபதியா தான் பணிபுரிஞ்சிட்டு வந்திருக்காங்க. மானக்கஞ்சாரரும் சேனாதிபதி தான். செல்வ வளம் நிறைந்த குடும்பம். மானக்கஞ்சாரர் ஒரு சிறந்த சிவபக்தர். சிவ தொண்டும் சிவனடியார்களுக்கு பண்ணக்கூடிய தொண்டும் தான் தன்னோட உயிர் மூச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அரசருக்கு சேனாதிபதியாக இருந்தாலும் இவரு கஞ்சாரூருக்கு தலைவராகவும் இருந்திருக்காரு. செல்வம் நிறைந்து இருந்த போதிலுமே இவரு ரொம்ப எளிமையா தான் இருந்திருக்காரு. சேனாதிபதியாக இருந்தாலுமே ரொம்ப பணிவாகவும் பண்பாகவும் தான் இருந்திருக்காரு. இவருக்கு கீழே இருந்து வேலை செய்யறதுக்கும் இவர் போடுற உத்தரவுக்காகவும் நிறைய பேர் காத்துட்டு இருக்கிற போதிலும் இவரு சிவனடியார்களிடம் போய் அவங்க போடுற உத்தரவுக்காக காத்துட்டு இருந்திருக்காரு. ஊரே இவரை வணங்குற நிலைமையில இவர் இருந்தாலுமே சிவனடியார்களை தேடி தேடி போய் வணங்கியிருக்காரு. இவருக்கு திருமணமாகி மனைவியோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராரு. இவரோட மனைவியும் இவரை போலதான். தன் கணவனின் விருப்பமே தன் விருப்பம் அப்படின்னு வாழக்கூடிய பெண். என்னதான் எல்லா வளமும் நலமும் நிறைஞ்சு இருந்தாலும் ஏதாவது ஒரு குறைய கடவுள் கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இவங்களுக்கும் ஒரு குறை இருந்துச்சுங்க. இவங்களுக்கு குழந்தை இல்ல. சிவபக்தர், சிறந்த சிவனரி செல்வம். ஈசன் கிட்ட வேண்டாமலா இருந்திருப்பாரு. ஆனா இவர் குழந்தைய எப்படி கேட்கிறாரு தெரியுமா? என் பொருட்டு உன் பெயர் சொல்ல எனக்கு ஒரு குழந்தையை வரமாக அருள வேண்டும் எம்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு கணவனும் மனைவியும் ஈசன் கிட்ட வேண்டுறாங்க. கொஞ்ச காலம் கழித்து இவங்களுக்கு ரொம்ப அழகா ஒரு பெண் குழந்தை பிறக்குது. தவம் இருந்து பெற்ற குழந்தை இல்லையா, அந்த குழந்தைய கண்ணுக்குள்ள வச்சு பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க. 2 பேரோட மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை. இவங்களோட அன்பு, அதிகாரம், பணபலம் இது எல்லாத்துக்குமே கட்டுப்பட்டு வேலை பண்ணக்கூடிய ஆட்கள் அந்த வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. குழந்தைக்கு சோறு ஊட்டி வளர்க்குற மாதிரி சிவபக்தியையும் ஊட்டி ஊட்டி தான் வளர்க்குறாங்க. அதனாலதான் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரிதான் பிள்ளைகள் இருப்பாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. குழந்தை ரொம்ப அழகுங்க. ஆனா அதே மாதிரி அந்த குழந்தையோட தலைமுடியும் ரொம்ப அழகா இருந்தது. பெண்களுக்கு அழகு சேர்க்கிறதே அவங்களோட தலைமுடிதான். அழகான நீண்ட அடர்த்தியான அந்த கூந்தலை அழகா பராமரிச்சு தினமும் அந்த கூந்தலுக்கு விதவிதமான பின்னல் அலங்காரம் பண்ணி அழகு சேர்த்திருக்காங்க. குழந்தை ஓடி ஆடி விளையாடும் போதும் சரி, புள்ளி குதிச்சு ஓடி வரும்போதும் சரி, அந்த குழந்தையோட போட்டி போட்டு கொண்டு அந்த குழந்தையோட பின்னலும் முன்னாடி முன்னாடி குதிச்சு குதிச்சு வருமா. அப்பாவோட சிவத்தொண்டுக்கு உறுதுணையாக தான் அந்த பெண்ணும் வளர்ந்துட்டு வரா. அப்பா சிவனடியார்களுக்கு அவங்க கேட்கிற எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய விஷயம் அந்த பெண்ணிற்கு நல்லாவே தெரியும். காலங்கள் அப்படியே ஓடுது. அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யும் பருவம் வந்தாச்சு. பெண் குழந்தைகளோட திருமணம் பெற்றவர்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான். ஆனாலும் ரொம்ப அன்பா பார்த்து பார்த்து வளர்த்தவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஏன் தெரியுமா? நாம எப்படி அந்த பெண்ணை நம்ம வீட்டுல பார்த்து பார்த்து வளர்த்தோமோ அதே மாதிரி கணவர் வீட்லயும் அந்த பெண்ணை நல்லா பார்த்துப்பாங்களா அப்படின்ற கவலை எல்லா பெற்றவங்களுக்குமே கட்டாயமா இருக்கும். நாம அந்த பெண்ணை கொண்டாடின மாதிரி அவங்க வீட்டிலையும் அந்த பெண்ணை கொண்டாடணும் அப்படின்ற ஆசை இருக்கும் தானே. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பமா நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும். இப்படி எல்லாம் நாம யோசிச்சு ஒரு வரன் பாக்குறோம் அப்படின்னா என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு நினைப்போம். மாப்பிள்ளை அழகா இருக்காரா, படிச்சிருக்காரா, சொந்த வீடு இருக்கா, நல்ல வேலைக்கு போறாரா, கை நிறைய சம்பாதிக்கிறாரா, கார் இருக்கா, பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், இப்படிதானே நம்ம யோசிப்போம். மானக்கஞ்சாரர் ஒரே ஒரு தகுதியை மட்டும்தான் பாக்குறாரு. தனக்கு வரப்போகும் மருமகன் சிறந்த சிவபக்தனா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அது. அவரு ஆசைப்பட்ட மாதிரியே பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் கிடைச்சாச்சு. ஏயர்கோன் கலிக்காம நாயனார். அவரும் சேனாதிபதி வம்சத்தை சேர்ந்தவர் தான். இவரை பத்தி நாம ஏற்கனவே நம்மளோட நாயன்மார்கள் பதிவுல முன்னாடியே பார்த்தாச்சு.
ஏயர்கொன் கலிக்காம நாயனாரும் மானக்கஞ்சாரர் பத்தியும் அவரோட மகளை பத்தியும் கேள்விப்பட்டிருக்காரு. அவருக்கும் இந்த சம்பந்தத்துல ரொம்ப விருப்பம். திருமணம் பேசி முடிவாயிருச்சு. தவமிருந்து பெற்ற ஒரு அற்புதமான பெண், ஒரு அற்புதமான மருமகன். மானக்கஞ்சாரருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. சேனாதிபதி வீட்டு திருமணம் வேற, கேட்கவா வேணும். ஊரே விழாக்குளம் போட்டிருக்கு. ஊர்ல இருக்கிற எல்லாரோட வீட்லயுமே கல்யாண கலை கட்டிருச்சு. ஊரெல்லாம் பந்தல், மாவிலை தோரணம், அலங்காரம், இப்படி எல்லா விஷயங்களுமே ரொம்ப விமர்சையா பார்த்து பார்த்து பண்றாங்க. ஊர் மக்கள் அனைவருக்குமே தினமும் 3 வேளை சாப்பாடுமே மானக்கஞ்சாரர் வீட்டுலதான் நடக்குது. எல்லாருமே அவரோட அன்புக்கு கட்டுப்பட்டுதான் திருமண வேலைகள் அனைத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. திருமண நாளும் வந்தாச்சு. மானக்கஞ்சாரர் பொண்ணு ஏற்கனவே ரொம்ப அழகு. இவங்க பண்ற அந்த அலங்காரத்தின் மூலமா அந்த அழகுக்கு அழகு சேர்க்கிறாங்க. அவரோட வசதிக்கு ஏத்த மாதிரி அந்த பெண்ணை தலை முதல் கால் வரை அப்படியே ஆபரணங்களால ஜொலிக்க வைக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே கூந்தல் அழகு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். நாம தலைமுடிக்கு பின்னல் போட்டு பூ ஜடை அலங்காரம் பண்ற மாதிரி அந்த பெண்ணுக்குமே முத்து, பவளம், வைரம், வைடூரியங்களால அந்த தலைமுடிக்கு ஜடை அலங்காரம் பண்றாங்க. மாப்பிள்ளையும் அந்த ஊருக்கு வந்தாச்சு. பக்கத்துல ஒரு இடத்துல தங்க வச்சிருக்காங்க. மானக்கஞ்சாரர் வீடு அப்படியே ரொம்ப கலகலப்பா இருக்கு. அப்போ திடீர்னு வாசல்ல ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. எம்பெருமானோட அகோர ரூபத்தை குறிக்கிற மாதிரி இருக்கு வந்திருக்கிறவரோட உருவம். நெற்றி நிறைய திருநீரு, தலையில ஒரு சின்ன குடுமி. அந்த குடுமியை சுற்றி எலும்பாலான மணிகளை கோர்த்து ஒரு கயிறு கட்டியிருக்காரு. கழுத்துல கபால மாலை, தலைமுடியால் செய்யப்பட்ட ஒரு பூணூல் அணிஞ்சிருக்காரு. ஒரு கையில விபூதி பை, மற்றொரு கையில ஒரு கயிறினால் கோர்த்த கபால மாலை, காலில் பாதுகை போட்டிருக்காரு. தலை முதல் கால் வரை அப்படியே விபூதிய அள்ளி பூசியிருக்காரு. வெள்ளை வெள்ளையர் என்று ஜெகஜோதியா ஒரு மகா விரதர் வந்து அந்த வீட்டு வாசல்ல நிக்கிறாரு. மானக்கஞ்சாரரோ சிறந்த சிவபக்தர். சிவனடியார்களுக்கு சேவை பண்றதுதான் அவரோட கடமையே. எதிர்பாராத விதமா இவரை பார்த்ததுமே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சாட்சாத் அந்த பரமேஸ்வரனே என் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு ஓடி போய் சாஷ்டாங்கமா அவரோட கால்ல விழுந்து வர சொல்லி ரொம்ப அன்போட அழைக்கிறாரு. ஊரே விழாக்குளம் பூண்டிருக்கே, என்ன விசேஷம் அப்படின்னு அந்த மகாவிரதர் கேக்குறாரு. இன்று என் மகளுக்கு திருமண நாள் அப்படின்னு சொல்லி மானக்கஞ்சாரர் சொன்னதுமே, ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நீ சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாரு. தன் மகளை அழைத்து அவரோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக கூப்பிடுறாரு. அந்த பெண்ணும் வந்து அவரோட கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்றா. அவளோட அந்த நீண்ட கூந்தலை பார்த்ததுமே, ஆஹா என்ன ஒரு அழகான அற்புதமான கூந்தல், இது என் பஞ்சவடிக்கு ஆகும் அப்படின்னு சொல்றாரு. பஞ்சவடி அப்படின்னா தலைமுடியினால் செய்யப்பட்ட ஒரு பூணூல், இதுக்குதான் அந்த கூந்தல் பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டதுமே நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம், அந்த இடத்துல ரொம்ப அதிர்ச்சியாகி அப்படியே உறைஞ்சு போயிருப்போம். ஆனா மானக்கஞ்சாரர் அப்படியெல்லாம் இல்லைங்க. இது என் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேனாதிபதி அப்படின்றதுனால உடைவாளை எப்பவுமே தன் கூடவே வச்சிருப்பாரு இல்லையா, அந்த உடைவாளை எடுத்து தன் பெண்ணோட அந்த கூந்தலை உடனே அறுத்து கையில் எடுத்துறாரு. அன்னைக்கு அந்த பெண்ணோட திருமண நாள் அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் கூட மனசுல இல்லைங்க. அடியாரோட விருப்பம் மட்டும்தான் அவருக்கு மனசுல மேலோங்கி இருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், ரொம்ப காலமா குழந்தை இல்லாம தவம் இருந்து வரமா கிடைச்ச ஒரு பெண் குழந்தைய பாராட்டி சீராட்டி வளர்த்து அந்த பெண்ணோட மன அலங்காரத்தை பார்த்து ரசிச்சு இருந்த வேலையில இந்த மாதிரி ஒரு காரியம் பண்றதுக்கு எந்த அப்பாக்கு தான் மனசு வரும்? அப்பா பண்ணக்கூடிய காரியமா இது? எப்பேற்பட்ட பூஜை புனஸ்காரம் பண்றவங்களா இருந்தாலும் சரி, தவ முனிவரா இருந்தாலும் சரி, அவங்களோட பலவீனம் அப்படின்னு பார்த்தா அவங்களோட குழந்தைகளா தான் இருப்பாங்க. அதுலயும் பெண் குழந்தை அப்படின்னா கேட்கவே வேண்டாம். பெண் குழந்தைங்களுக்கு அழகே அவங்களோட தலைமுடிதான். பொதுவா பெண் குழந்தை அப்படின்னு சொன்னாலும் ஆண்களுக்கும் அழகு சேர்ப்பது அவங்களோட முடிதான். தலைமுடி ஒருத்தரோட கர்வத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நாம இறைவனுக்கு தலைமுடிய காணிக்கையா கொடுக்கிறோம். இந்த தலைமுடியை கொடுப்பதன் மூலமாக நான் என்னையும் என் கர்வத்தையும் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்றதுதான் அதுக்கு அர்த்தமே. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்க போகுது. மாப்பிள்ளையும் அந்த ஊருக்கு வந்தாச்சு. பெண் குழந்தைக்கு தலை முண்டிதம் பண்ணா அந்த குழந்தைய யார் திருமணம் செஞ்சுப்பாங்க? அந்த பெண்ணின் மனம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும். அத பார்த்து ஊர் உலகம்லாம் என்ன பேசும்? அந்த குழந்தையோட மொத்த அழகுமே போயிடும். இது மாதிரி எல்லாம் நமக்கு தாங்க தோணும். மானக்கஞ்சாரருக்கு அதெல்லாம் எதுவுமே தோணல. ஒரு அற்புதம் என்ன தெரியுமா, அந்த நேரத்துல அந்த பெண் அதற்கு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல, அதிர்ச்சி கூட ஆகல. ஏன்னா
அந்த வீட்டோட வழக்கம் என்ன அப்படின்றது அந்த பெண்ணிற்கு நல்லாவே தெரியும். எந்த சிவனடியார் வந்து எது கேட்டாலுமே அத தன்னோட அப்பா உடனே எடுத்து கொடுத்துருவாரு அப்படின்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி கொடுக்கறதுக்கு தான் அங்க எல்லாருமே காத்துட்டே இருப்பாங்களாம். அம்மாவும் பொண்ணும் கூட எப்போ எந்த சிவனடியார் வருவாரு, அப்பா என்ன கேட்பாரு, அதை எடுத்து நாம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் தினமுமே காத்துட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் யாருக்குமே எந்த சலனமுமே இல்ல. இருக்கும் அடியவரை அவங்க சிவனாதான் பாக்குறாங்க. அறுத்து எடுத்த அந்த பின்னலை அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மானக்கஞ்சாரர் திரும்பி அவரை பார்க்கும்போது அங்க அந்த மகாவிரதர் இல்ல, அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. உடனே வானத்துல இருந்து பூமாரி பொழியுது. ரிஷப வாகனத்துல உமையம்மையோட ஈசன் காட்சி கொடுக்கிறாரு. மானக்கஞ்சாரா, உன் பெருமையை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டவே நான் இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் சொல்றாரு. அங்க இருந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப வியப்பா இருக்கு. மணமகன் ஏயர்கொன் கலிக்காமரும் அந்த வீட்டுக்கு வந்தாச்சு. ஊர் மக்கள் மூலமா இந்த விஷயம் எல்லாமே அவருக்கு தெரிய வருது. ஏயர்கொன் கலிக்காமருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. தலை முண்டிதமான ஒரு பெண்ணை எவ்வாறு திருமணம் செய்து கொள்வது? அதற்கு சாஸ்திரத்தில் இடம் இருக்குமா, இல்ல சாஸ்திரத்தில் இதற்கு விதிவிலக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சு குழம்புறாரு. அதே சமயம் ஏயர்கொன் கலிக்காமர் கிட்ட ஈசன் பேசுறாரு. ஏயர்கொன் கலிக்காமா, கவலைப்படாதே, உன் திருமணம் நடக்கும். அந்த பெண்ணின் கூந்தல் மறுபடியும் வளர்ந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த பெண்ணோட கூந்தல் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப நீளமா அடர்த்தியா அழகா வளருது. 2 பேருக்குமே திருமணமும் நடக்குது. இல்லறம் நல்லறமா போகுது. மானக்கஞ்சாரர் தன் வாழ்நாள் முழுவதுமே சிவத்தொண்டும் சிவனடியார்கள் தொண்டும் செய்துட்டு தன் காலம் முடிஞ்சதுமே சிவகதி அடைகிறாரு. நாயன்மார்கள் வரிசையிலும் இடம் பிடிக்கிறாரு. இதுதாங்க மானக்கஞ்சாரர் அப்படின்ற ஒருத்தர் மானக்கஞ்சாரர் நாயனாராக மாறிய வரலாறு. ரொம்ப சிம்பிள். ஒரு முடிய ஒரு நொடி கூட யோசிக்காம அவர் கொடுத்ததுனாலதான் நாயன்மார்கள் வரிசையிலேயே அவர் இடம் பிடிச்சிருக்கார். இவரோட குருபூஜை மார்கழி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. நம்ம உடம்பு அழியக்கூடியது, அதனால எந்த பிரயோஜனமுமே இல்லை. கண்ணப்பர் தன்னோட கண்ணை ஈசனுக்கு தானமா கொடுத்தாரு. ஆனா நாம கண் தானம் பண்ணணும், இல்ல உடல் உறுப்புகள் தானம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இறந்த பிறகுதான் அதை பண்ண முடியும். ஆனா நம்மளோட தலைமுடிய இறைவனுக்கு காணிக்கையா எப்ப வேணாலும் கொடுக்க முடியும். இப்போ புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களோட சிகிச்சையின் போது அவங்களோட தலைமுடி கொட்டி அவங்களோட மொத்த அழகுமே போயிடும். உடல் கஷ்டம் மன கஷ்டத்தோட சேர்ந்து இந்த வேதனையும் அவங்கள ரொம்ப பாதிக்கும். நம்மள மாதிரி ஆர்டிபிஷியல் ஹேர் அவங்களால வச்சுக்க முடியாது. காரணம் அவங்க உடம்புக்கு அது ஒத்துக்காது. நாம நினைத்தால் வளரக்கூடிய தலைமுடிய பாதுகாத்து பராமரிச்சு கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுல அவங்க விக்கு பண்ணி வச்சுப்பாங்க. இத கொடுக்கும்போது நாம ரொம்ப கர்வமா இத பண்ணக்கூடாது. அதே போல அவங்க மேல பரிதாபப்பட்டும் இத பண்ணக்கூடாது. மனது சந்தோஷமா மகிழ்ச்சியா, இறைவா இதை பயன்படுத்துறவங்களோட நோய் பரிபூரணமா குணமாகணும் அப்படின்னு நாம வேண்டிட்டு கொடுத்தாலே போதும். அந்த வேண்டுதல் அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். மற்றும் ஒரு நாயன்மார்கள் பதிவில் நாம சந்திக்கும் வரை ஆனந்தம், ஆத்மானந்தம். நன்றி.